வணக்கம். இன்றைக்கி ஒரு எம்டி பாயா தான் செய்ய போகிறோம். வெஜிடபிள் போட்டு பாயா செய்வோம், இல்லை ஆட்டுக்கால் போட்டு பாயா செய்வோம். இன்றைக்கி எதுவுமே இல்லைன்னா வெறும் வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு பாயா எப்படி செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, ஒரு துண்டு பட்டையை நல்லா உடச்சி போட்டிருக்கேன், 2 கிராம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு ஜாதிபத்திரி, கசகசா, 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு இதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு இருந்தாலும் போட்டுக்கலாம். இது இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இதோட வேறு என்னென்ன போட்டு அரைக்கணுங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ இது நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு உங்களுக்கு பாயாவுக்கு தேவையான அளவு தேங்காய், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் வதக்கணும்னு தேவையில்லை, ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. இதோட கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு இப்போ இதெல்லாம் நல்லா ஆறணுன்னு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு பிரிஞ்சி இலை மட்டும் போட்டு தாளித்தா போதும். நல்லா பிரிஞ்சி இலை பொரிஞ்சோடனே வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டு இதை நல்லா வதக்குவோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதனால் அதை போட்டு நான் வதக்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா அந்த அரைக்கிறப்பையே போட்டு சேர்த்து அரைச்சிக்குங்க. அந்த மசாலாவோடையே சேர்த்து போட்டு வதக்கி அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன தக்காளி அதிகமாக வேண்டியதில்லை, ஒரு சின்ன தக்காளி போட்டு இதோட நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு இதோட நல்லா வதக்கி விடும். இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ மிக்ஸி ஜார்லாம் கழுவி தண்ணி ஊற்றிக்குவோம். ரொம்ப தண்ணி வேணாம், கொஞ்சம் திக்கான கிரேவியாகவே இருக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது குக்கரை மூடி ஒரு 2 விசில் விடுங்க போதும். எல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கோம். அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாழை போடுறதுக்காக ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக எம்டி பாயா ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணியாவோ இதுக்கு மேலே குழகுழப்பாவோ இருந்தால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. எம்டி பாயா ரெடி ஆயிடுச்சு. இது ஆப்பத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப காய்கறியோ ஆட்டுக்காலோ இல்லைன்னா இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.